ஆக்சுவலாக இது வந்து வடக்க பார்த்த ஒரு பில்டிங்கு. ஈசான மூலையில் தலைவாசல் வச்சுருக்குறோம். தலைவாசல் உயரம் வந்து 8 feet 4x8. ஸோ விநாயகரோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ இது வந்து ஒரு குட்டி வெராண்டா, பெரிய ஹாலு, 20x20 ஹால் பாருங்கள். ஒரு கிராண்டாக இருக்கும். ஹாலுடைய சைஸில் ஃபால் சீலிங் டிசைன் இருக்குது. இன்னும் லைட்டிங் நிறையா இருக்குது. ஸோ இது அக்னி மூலையில் கிச்சன் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் இருக்கிறதுக்கு, அப்புறம் அனதர் 1 பெட்ரூம் இருக்கிறது. அது உள்ளுக்குள்ளே கன்னி மூலை சார்ந்த ஒரு பெட்ரூம் போகும். தென் இது வந்து உங்களுக்கு பூஜா ஹாலுனுடைய கன்னி மூலையில். ஸோ அது பாருங்கள், இது வந்து ஹாலுனுடைய கன்னி மூலை சார்ந்ததில் தான் நாங்கள் கொடுத்துருக்குற ஒரு பூஜா. தென் வந்து இது ஒரு பெரிய ஜன்னல், ஷோகேஸ் கபோர்டு, அனதர் 1 குட்டி கபோர்டு. இது ஈசான மூலை சார்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம். ஆக்சுவலாக ஸ்டடி ரூம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ நான் பாருங்கள், இதில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்காக நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் உட்கார்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். தென் அப்படியே நம்ம வந்து இதிலேருந்து நம்ம டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன், ஹாலில் இருந்து பார்த்தோம்னா இது வந்து டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணும்போது டிவி வைக்கிறதுக்கு உண்டானது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, பூஜையின் ஹாலினுடைய கன்னிமூலையில் இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நாங்கள் மதுரையில் இது வந்து லட்சுமிபுரம் 3ங்கிற ஒரு பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபண்டாஸ்டிக்கான கிளைண்ட்டு. நாங்கள் என்னென்ன லைக் பண்ணுறோமோ அது மாதிரி அவங்களுக்கும் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி பிளானோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான அமைப்போ எது வேணும்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.